தேவன் நல்லது உருவாக்குறத இன்றைக்கு பிசாசு எப்படி மனிதர்களுக்கு குறையாக சுட்டி காட்டினானோ, இன்றைக்கு பிசாசு ஏஜெண்டாக மாறின பிறகு இப்ப ஆண்டவரே பார்த்து சொல்றாங்க, நீ தந்த குறைவுள்ள ஸ்திரீ தான் இதை என்ன செய்ய சொன்னார் அப்படின்னு. அதான் சொல்ல பாருங்க, இந்த ஒரிஜின் இது தியோலஜி, இது இறையில உங்களுக்கு நான் டீச் பண்றேன். தியோலஜி ஆஃப் கண்டமினேஷன், குறை சொல்லுகிற ஆவியின் இறை இதுதான். ஆதாம்ல இருந்து அங்க இதான் ஃபர்ஸ்ட் ஒரிஜின் அங்கதான் இருக்கு. தந்த தவற முள்ளுக்குள்ள வச்சுட்டு தான் விட்ட தவற மறைச்சிட்டு தேவன் மேல குற்றம் காட்டி தேவன் உருவாக்குன அவள் யார்கிட்ட இருந்து வந்தது? பட்டியல் அணைச்சு பாருங்க. ஆதாமும் மண்ணில் இருந்து எடுத்து, ஏவாளை எங்க இருந்து எடுத்தவர்? இப்ப இவர் நீர் தங்கன்னு சொன்னது உண்மைதான். நீர் உண்டாகுற அவளை கிரியேட் பண்ணது கர்த்தர் தான். ஆனா இவர்கிட்ட வந்த பாதி இல்லை அவர். ஏன்னா இவர் வாயை திறந்து என்ன சொன்னவர்? என் எலும்பின் எலும்பும் என் மாம்சத்தின் மாம்சமா இருக்கிறபடியால் இவர் ஏவாள். புரியுதா சொல்ல வருது? இவர் வாயை திறந்து இவரே அறிக்கை பண்ணிட்டு இப்ப யாருக்கு இதை வழி போடுறேன்? அதான் சொல்றது, இறைகள் தியோலஜிக்கு சரியாக படிச்சு கொள்ளும். குறை சொல்லுகிற ஆவி, எப்பயுமே குற்றப்படுத்துகிற ஆவி, கண்டு இருக்க குறைகளை மறைச்சிட்டு மற்றவங்க மேலதான் குறை சொல்லுங்க. உங்களோட வாழ்க்கையில அப்படிப்பட்ட காரியம் இருந்தா, அதான் நேற்று முந்தின உங்களுக்கு சொன்ன நினைக்கிறேன், நீங்க தவறுக்கு காரணமா இருந்தா வாயை திறந்து சொல்ல ஒரு நாள் வைக்கப்படாதீங்க. ஏன்னா உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியம் அதுக்கு தான் உங்களுக்குள்ள இருக்கு. உங்கள் பாவங்களை கண்டித்து உணர்த்துவதற்கு, சத்தியத்தை கொண்டு உங்களை சீர்படுத்துவதற்கு, பரலோகத்துக்கு போவதற்கு, உங்களை பரிசுத்தவான்களை தக்க வைப்பதற்கு தான் ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கு. இரண்டாவது காரியம் எழுதிக் கொள்ளுங்க. மத்தேயு 7வது அதிகாரம் 3-5 மட்டும் வாசிப்போம். பிள்ளைகள், நான் சொல்ற செய்தி உங்களுக்கு புரியுதா? நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதீர்கள். ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கு அளக்கப்படும். இப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த குற்றம் சாட்டுகிற ஆவியினால் தாக்கப்பட்டவங்க எப்படி இருப்பாங்க தெரியுமா? ஈஸியா மற்றவங்கள்ட்ட குறைய மட்டும் ஈஸியா கண்டுபிடிப்பாங்க. வெகு சீக்கிரமா இவங்க மற்றவங்கள்ட்ட இருக்கிற தேவன் அவங்களுக்கு பாராட்ட கிருபையை பார்க்க மாட்டாங்க. அவங்கள தேவன் எப்படி வளர்த்து கொண்டு வராங்கன்றதை பார்க்க மாட்டாங்க. அவங்களோட வாழ்க்கையில் இருக்கிற நல்ல கனிகளை பார்க்க மாட்டாங்க. என்னதை பார்ப்பாங்க தெரியுமா? அவங்களோட கண்ணாடியில ஒரு மனிதனுக்குள்ள இருக்கிற புறம் மட்டும்தான் தெரியும். என்ன குற்றம் சாட்டுகிறவன் இவங்களுக்கு ஏஜென்ட் பிதாவா இருக்கிறபடியா, அவர் லீடரா இருக்கிறபடியா, அவர் கொடுத்த ஸ்பெக்ஸ், அவர் கொடுத்த ஸ்பெக்ஸ் என்ன? அதாவது கண்ணாடி என்ன சொல்லுங்க பாப்போம்? குற்றத்தை கண்டுபிடிக்கிற கண்ணாடி. தேவன் தந்த கண்ணாடி என்ன தெரியுமா? குற்றத்தை நீக்குகிற கண்ணாடி, நல்லதை பேசுகிற கண்ணாடி, நல்லதை விதைக்கிற கண்ணாடி. புரியுதா சொல்ல வர்றது? இன்னைக்கு குற்றத்தை பார்க்கிற கண்ணாடி இவங்க போட்டிருக்கபடியா, இவங்களோட கண்ணாடியில எது மட்டும் தெரியுது சொல்லுங்க பாப்போம்? குற்றம் மட்டும்தான் தெரியும். அதான் இயேசு மனப்பிரசங்கத்துல சொல்றேன், மற்றவங்களோட குற்றத்தை நீ பார்க்கணுங்க, உனக்குள்ள இருக்கிற குற்றத்தை நீ. இன்னைக்கு பாருங்க, நாங்க யார் சின்னவங்கள்ல பெரியவங்க மட்டும் எங்கள்கிட்ட இருக்கிற குறைய நாங்க வந்து இப்ப இந்த சிஸ்டர் பேசுவாங்க. எஸ்தர், உனக்கு தெரியுமா இந்த வாழ்க்கையில் இந்த குறையெல்லாம் இருக்கு, உண்மையாவே இந்த ஊழியம் செய்யறதுல நான் தகுதி இல்லாதவன், என் ஹஸ்பண்ட் இப்படி இருக்கு, என் பிள்ளையெல்லாம் இருக்கு, என் மகளை இப்படி செய்யறேன், என் மகனை இப்படி செய்யறா, என்ன செய்யறதுன்னு தெரியல, நான் எப்படிதான் இந்த ஊழியத்தை சரியாதவங்க பார்க்க யாராவது கைச்சிருக்க யூடியூப்ல. அப்படி தெரியுமா கதைப்பா? உனக்கு தெரியுமா பாஸ்டர் அவரை கொண்டு வந்து ஊழியக்காரரா போட்டிருக்கேன், அவரை பத்தி உனக்கு தெரியுமா, அவரோட மனைவியை பத்தி உனக்கு தெரியுமா, அவங்களோட மகனை பத்தி உனக்கு தெரியுமா? உங்க குடும்ப வாழ்க்கையும் சரியில்லை, ஆவிக்குரிய வாழ்க்கையும் சரியில்லை, ஜெப வாழ்க்கையும் இல்லை, பைபிள் படிக்கிறது நான் ஒரு நாள் அவங்க நடத்தில பார்க்கிறேன், அவங்கள்ட்ட எந்த நல்லதும் இல்லை. நான் இப்படித்தான் இவங்களை ஊழியம் செய்ய அவர் பாஸ்டர் போட்டிருக்கேன். ஏன்னா இவங்களுக்கு என்ன மட்டும் தெரியுது? உரை மட்டும் தெரியுது. ஆண்டவர் இயேசுவினுடைய இரத்தத்துக்கு கூடாக இந்த பூமியில என்னை கொண்டு என்ன செய்யணுமோ அதை செய்வதற்காக ஆண்டவர் என்னையும் உங்களை தெரிந்து இந்த சபைக்கு கொண்டு வந்திருக்கிறோம். நாங்க யாரும் பரலோகத்திலிருந்து அப்படியே குதிச்சு விட. புரியுதா சொல்லுவாரு? நாங்கள் பாவ சரீரத்தில் வாழ்ந்தவர்கள், பாவ சரீரத்தை சுமந்தவர்கள் கொண்டிருக்கிறோம். இந்த சரீரம் அப்பப்ப பாவத்தை செய்ய எங்களுக்கு தூண்டும். அந்த டைம்ல எங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அந்த பாவ சுபாவத்தையும் பாவ செயல்களையும் இந்த வாழ்க்கையிலிருந்து வெளியேற்றுவதற்காக எங்களுக்குள்ள இருக்கிறது. அதனாலதான் நம்ம பொறுமையோடு இருக்கு. இப்ப அடுத்த பக்கம் சிந்திச்சு பார்ப்போம். இன்னைக்கு நாங்க மற்றவங்களை எல்லாம் குற்றப்படுத்துறது தானே இது அதன்னு சொல்லி
பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்தத்தில் எப்படிப்பட்டவர்? பெர்ஃபெக்டானவர். மறுபடியும் சொல்ற இந்த விரல் காட்டுற பாச நீங்க மடிக்கவங்களுக்கு பாச எனக்கு அது பழக்கம் இருந்துச்சு. இந்த பரிசுத்த ஆவியானவருடைய வேலையே என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற பரிசுத்தம் இல்லாததை எல்லாவற்றையும் எடுத்து போட்டு பரிசுத்தத்தை எனக்கு உண்டாக்குவது. இன்னைக்கு நான் இந்த சர்ச்சில் இப்ப கூட நான் பிரசங்கம் பண்ணக்கூட இதுல எத்தனை பேருக்கு மற்றவர்களை குறித்து இந்த செய்தி இவருக்கு தான் எண்ணும் போது சொல்லுவாங்க. எனக்கு தெரியும், எனக்கு தமிழ்நாடு மென்டாலிட்டி இது யாருக்கு இல்லை, எனக்கு இது பக்கத்தில் இருக்கிறவர், இது பாஸ்டர், இது மூப்பர், இது அந்த பிரதர், இது இந்த பிரதர். இந்த செய்தி உங்கள் ஒவ்வொருவருக்குமானது, எனக்குமானது. எங்களோட வாழ்க்கையில தேவனுக்கு பிரியமான முறையில் நாங்கள் வாழ்வதற்காக தேவன் பேசுகிற வார்த்தை. தேவன்களை தள்ளி விடுவதற்காக இதை பேசல, எங்களுடைய குறையை சுட்டி காட்டுவதற்காக பேசல, நாங்கள் தேவனுடைய திட்டத்துக்கு நிலைத்திருக்கணும் என்றதுக்காக ஆண்டவர்களோட பேசுவோம். இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பரிசுத்த ஆவி எங்கள்கிட்ட இருக்கிறே, எங்களை தேவனுடைய சமூகத்தில் அவருடைய வேலை என்ன தெரியுமா? பரிந்து பேசுகிறோம் எங்களுக்காக. இயேசு பரலோகத்தில் இருந்து என்ன பேசணும்? பரிந்து பேசணும். இப்ப அவங்க 2 பேரும் எங்களுக்குள்ள இருக்கிறாங்க. தேவன்கிட்ட போய் ஆண்டவரே இந்த காலையில எழுப்பணும்னு இவன் போன் மெசேஜ்ல என்ன பண்ணது தெரியுமா? அந்த சிஸ்டரை குறிச்சு அந்த பிரதரை குறிச்சு இந்த காலையில எழுப்பணும்னு அவங்க போட்ட மெசேஜ் என்ன தெரியுமா? சர்ச்சுக்கு போ ஆனா யாருக்கும் கை கொடுத்தாங்க. இந்த காலையில அவங்க போட்ட மெசேஜ் என்ன தெரியுமா? சர்ச்சுக்கு போ ஆனா வாய் திறக்காத கை தட்டாது. இவன் காலையிலேயே வைஃபுக்கும் பிள்ளைகளுக்கு ஆலோசனை என்ன தெரியுமா? நீ சர்ச்சுக்கு போ, பாஸ்டருக்கும் கை கொடுக்க கூடாது, சர்ச்சில் ஊழியக்காரன் கை கொடுக்காது, அவனுக்கு அவளை முகத்தை கூட நீ பார்க்க கூடாது. இப்படி பரிசுத்த ஆவியும் இயேசுவும் எங்களை குறித்து குற்றப்படுத்தினா எங்களோட நிலை எப்படி இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா அவங்க எப்படி இருக்கிறாங்க? நானும் நீங்களும் மாறுவோம் என்ற நம்பிக்கையில, மற்ற என்னால முடியும் என்ற நம்பிக்கையில, எங்கள் மேல அவங்க வச்சிருக்கிற நம்பிக்கையில அதை செய்யாம இருக்கிறாங்க. அது அவங்க செய்தாங்கன்னு சொன்னா ஒரு நாள் கூட அடுத்த நாள் எழுப்ப மாட்டாங்க. காலையில தெரியுமா? ரொம்ப கவனமா இருக்கு. ஆண்டவர் கிருபை கிரியை செய்யப்பட உங்களோட கிரியை கொண்டு வந்து அதுல கொடுத்தாரு. உங்களோட குற்றம் சாட்டுகிற ஆவியினுடைய தாக்கத்தை நீங்க கொண்டு வராது. ஏன்னா அதனுடைய விளைவு வெளிப்படுத்த 12:10 சொல்லிடுச்சு. அதாவது உங்களுக்கு பக்கத்துல வந்திருந்து யாரை குறித்து ஒருவர் கூட சொன்னா உடனடியா நீங்க என்ன தெரியுமா சொல்லணும்? அப்பாலே போ சாத்தாரு. புரியுதா சொல்ல வர? ஏனென்றா அவர் பேசல, அவருக்குள்ள இருந்து அவன் பேசுகிறான். அவன் யாருக்கு விரோதமா பேசுகிறான்? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட, தேவனால் அக்கிரமத்தை எல்லாம் நீக்கப்பட்ட, தேவனால் பரிசுத்தமாக்கப்பட்ட என்ன பார்த்து பேசுறான். அவனுக்கு அதிகாரம் இல்லை என்ன பார்த்து பேசுறது. இயேசு அந்த இடத்துல தான் இயேசு பேசுறது. பேதுரு இயேசுவை பார்த்து சொல்லப்பட நான் உண்மை சாகவும் விட மாட்டேன், உண்மை மறைக்கவும் விட மாட்டேன் சொல்லப்பட இயேசு அப்பாலை போய் சாத்தாரு சொன்னேன். அவனுக்குள்ள இருந்து யார் கிரியை செய்யற இயேசுக்கு தெரியும். ஏன்னா இயேசுடைய 3.5 வருஷ ஊழியத்திலையும் பிசாசு ஒவ்வொருவரை பயன்படுத்தி இயேசு குறை சொல்லி கொண்டே, இயேசு சாக மட்டும் இயேசு குறை சொல்லி கொண்டாரு, குற்றப்படுத்தி கொண்டாரு. ஆனா எந்த ஒரு இடத்துலையும் அவன் குற்றச்சாட்டுக்கு இயேசு விழுந்து போக இல்லை தெரியுமா? இயேசு கடைசியில அவன் போர் சேவர் கூட இயேசுக்கு தப்பானவங்களா தான் காண்பிக்கிறதுக்கு, இவன் நீ ராஜாவானால் உன்னையை நீ ரட்சித்துக் கொள் எல்லாரும் பேசுறாங்க. ஆனா இயேசு பேசுற வார்த்தை என்ன தெரியுமா? இதாவே இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களே. அந்த இயேசுனுடைய பாதையில பயணத்தை ஆரம்பிச்ச நாங்க ஏன் பிசாசுல பாதையில வாழ்க்கையை முடிக்கணும்னு சொல்லுங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அதாவது ஒரு நாள் உங்களுக்குள்ள இருக்கிற குறைய யாராவது உங்கள்கிட்ட நான் சொல்ற பாருங்க, அந்த வாழ்க்கையில இந்த குறை இருக்கு, வாங்க சிஸ்டர், வாங்க பொழுது நாங்கள் 2 பேரும் சேர்ந்து உபாசம் இருந்து செபிப்போம், வாங்க 2 பேரும் சேர்ச்சில் இருந்து கொஞ்ச நேரம் ஒரு நாளைக்கு செபிப்போம்னு கேட்டா அவங்க எல்லாம் ஆவிக்குரியவங்க. யாரெல்லாம் மனுத்தியான கணக்காக உட்கார்ந்து இரவு பாட்டு ஒரு சில புற பேச முடிக்கிட்டா சாப்பாடு டேபிள் உட்கார்ந்தாங்கன்னா 2 மணிக்கு உட்கார்ந்தாங்கன்னா பின்னேரம் 7 மணி மட்டும், மத்தியானம் 8 மணிக்கு பின்னேரம் உட்கார்ந்தாங்கன்னா விடியப்ப 2 மணி மட்டும் புற மட்டும் தான் அந்த டேபிள்ல பேசுவாங்க. யாருடைய நிறைய பேச மாட்டாங்க. அப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. ஏன்னா பைபிள் அதான் சொல்றது. அப்படிப்பட்டவங்களோட உங்களுக்கு என்ன இருக்கக்கூடாது? கூட்டம் இருக்கக்கூடாது. ஏன்னா உங்களோட ஆவியை அவங்க கெடுத்துருவாங்க. யாரை பத்தி குறை சொல்வதற்கு தேவன் இந்த பூமியில யாருக்கும் அதிகாரம் கொடுக்கல. 3வது தன்மையை பார்க்க போறோம். எபேசியர் 4:15 வாசிப்போமா? நம்முடைய கர்த்தராயிருக்கிற எபேசியர் 4:15 அவராலே அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தனியாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம்
இப்ப சீர்திருத்தமோ குற்றப்படுத்துறது தப்பு இல்லை. ஆனா அதுக்கு ஆதாரமா எது இருக்கணும் பவுல் சொல்லுங்க பார்ப்போம். அன்பு. இந்த எபேசு சபையில என்ன இல்ல தெரியுமா? அன்பே இல்லை. தீமோத்தேயு புத்தகத்துல பாருங்க அன்பை பத்தி தான் பேசுவேன். எபேசு புத்தகத்துல பாருங்க அன்பை பத்தி தான் பேசுவேன். பவுல் எபேசு பட்டணத்துல ஊழியம் செய்ய போய் அன்பை பத்தி தான் பேசுவேன். இந்த சபைக்காக பைபிள் எழுதின கடைசி வாக்கியம் ஆதியில் கொண்டு அன்பை விட்டு விட்டார். இந்த சபை என்ன இல்ல சொல்லுங்க பார்ப்போம். அன்பு இல்லாத சபைக்குள்ளதான் இந்த மாம்சத்தின் கிரியைகள் எல்லாமே இருக்கு. வெளிப்படுத்தல் புத்தகத்திலையும் சரி, 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு புத்தகத்திலையும் சரி, எபேசிய நிருபத்திலையும் சரி, இந்த சபைக்குள்ள இவ்வளவு குறைகள் அடையாளப்பட்டதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவங்களுக்குள்ள உண்மையான அன்பு. அன்பால தவறுகளை சுட்டி காட்டு. மற்றவங்களை அவமானப்படுத்தணும், மற்றவங்களுக்கு முன்னுக்கு வெற்றி தலை குனிந்து நிற்கணும். நான் மட்டும் அப்படியோ ஒரு தேவனை போல நிற்கணும். இந்த எண்ணம் உங்களுக்குள்ள வரவே கூடாது. தேவனுடையவர்களுக்கு அந்த எண்ணம் வரவே வராது. அதாவது எழுதியிருக்கிறது, ஒருவர் மற்றவரின் தோல்வியை தனிப்பட்ட முறையில் அவரை சீர்படுத்துவதற்காக அல்ல, மாறாக அவரை அவமானப்படுத்துவதற்காகவே பகிரங்கமாக அம்பலப்படுத்துகிறார். நிறைய பேர் அப்படித்தான் செய்யணும். மற்றவங்களுக்கு நான் சொன்ன பாருங்க, 2-3 பேரை கதைக்கிறது நோக்கம் என்ன? அந்த சிஸ்டர்லயோ இந்த சிஸ்டர்லயோ அந்த பிரதர்லயோ இருக்க அன்பு இல்லை. என்னதுக்கு சொல்லுங்க? அவங்களை அவமானப்படணும். நான் அவமானப்பட்டேன், உன்னால நான் இதை அடைஞ்சிறேன், நான் உனக்கு செஞ்சு காட்டுறேன் பாரு. தேவனுடைய பிள்ளைகள் இது பிசாசு செய்யுது. அடுத்த கருதி கொள்ளுங்க. லேவியராகமம் 19:14. பாஸ்டர் நான் நிப்பாட்டணும்னு சொல்லக்கூட நீங்க கையை காட்டுங்க. நீங்க விட்டீங்கன்னா பாஸ்டர் நான் 2 மணி மட்டும் பிரசங்கம் பண்ணுவேன். இப்ப பிள்ளைகள் உங்களுக்கு எல்லாம் டயர்ட் சொன்னா கை வச்சிருக்க பாஸ்டர் தயவு செஞ்சு நிப்பாட்டுங்க, நான் நிப்பாட்டுறேன். கை வச்சு நீங்க லேவியராகமம் 19வது அதிகாரம் 16வது வசனம். உங்களுக்கு என்ன தெரிஞ்ச வார்த்தை? உன் ஜனங்களுக்குள்ளே அங்குமிங்கு கோல் சொல்லி திரியாயாக, பிறருடைய இரத்தப் பலிக்கு உட்பட வேண்டாம், நான் கர்த்தர். கோல் சொல்லி திரிகிறது எதுக்கு ஒப்பிடம்? ஒருவனை கொலை செய்வதற்கு சமன். ஏனென்றா கோல் சொல்லி திரிகிறது தேவன் ஒருவனுக்கு கொடுத்த அடையாளத்தை இல்லாமல் செய்வது. புரியுது? ஐடென்டிட்டியை இல்லாமல் செய்வது. இதை பாருங்க, இந்த சபையில யாராவது ஒரு ஆள் எழுப்பி நிற்க முடியுமா? நான் யாரை பத்தியும் கோல் சொன்னதில்லை, யாரை பத்தியும் குறை சொன்னதில்லை. முதலாவது யார் மனம் திரும்பணும் சொல்லுங்க. யாரு? சரியா சொல்லி, நான் மனம் திரும்பணும். நான் கண்ட எண்ணமே உங்களுக்கு வரக்கூடாது. நான் மனம் திரும்பினா தான் இந்த சபை தேவனுடைய சபையாக தேவனால் பயன்படுத்த முடியும். இந்த சபையில எல்லாரும் தேவனுக்கு தேவை. யாரும் புறந்தள்ள முடியாது. உங்களோட தனிப்பட்ட குறைகள் நிறைகள் எல்லாம் சேர்த்துக்கு வெளியே, தேவனுடைய திட்டத்துக்கு வெளியே நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா எல்லாம் இதுக்குள்ள தேவனுக்குள்ளாக இருக்கிறீங்க. நிறைய பேர் பிரச்சனை சொல்லுவாங்க, உங்களோட பிரச்சனை வெளியே வச்சு கொள்ள வேண்டும். எந்த பிரச்சனையும் வெளியே இல்லை, உள்ளுக்கு வைத்துக்க கூடாது. அதான் பைபிள் சொல்லுது. ஏன்னா கோல் சொல்லி தெரியா என்ன அர்த்தம்? வெளியே கூட எதுவும் பேசக்கூடாது. ஏன்னா அதை தேவன் எதுக்கு ஒப்புறாரு? லேவியராகமத்துல நிறைய பேர் லேவியராகமத்தை படிக்கிறீங்க. நீங்க உங்களுக்கு வசதி இருந்தா ஒரு மாஸ்டர் டைம் டேபிள் போட்டு ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம் படி இந்த லேவியராகம புத்தகம் ஃபுல்லா வாசி முடியுங்க. உதாரணமா ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரத்தை வாசிக்கிறீங்களா, காலையில அதே அதிகாரத்தை வாசிங்க, மத்தியானம் அதே அதிகாரத்தை வாசிங்க, இரவு பின்னேரம் படுக்க போக அதே அதிகாரம். ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு அதிகாரத்தை 3 அல்லது 4 தடவை வாசிங்க. அப்போ உங்களுக்கு புரியும். இப்படி ஒரு மாசம் ஃபுல்லா வாசிச்சுட்டு அதுக்கு பிறகு இந்த புத்தகத்தை தியானிங்க. அடுத்த மாசம் ஒவ்வொரு அதிகாரமும் ஒவ்வொரு நாளும் என்ன செய்யுங்க, தியானிச்சு எழுதி கொண்டு வாங்க. அதன் பிறகு கர்த்தர் உங்களோட பேசுவார். லேவியராகமம் உங்களுக்கு பொருத்தம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. அதுல இருக்கிற சடங்காச்சார கட்டளைகள் எங்களுக்கு பொருத்தம் இல்லை, அதுல இருக்கிற சமய ரீதியான சடங்குகள் எங்களுக்கு பொருத்தம் இல்லை. ஆனா அதுல இருக்கிற ஒழுக்க கட்டளைகள் எங்களுக்கு பொருந்தும். ஒழுக்க கட்டளை என்ன தெரியுமா? நான் ஒழுக்கமாய் வாடுவதற்கு தேவன் கொடுத்த கட்டளை. எனக்கு எவ்வளவு தைரியமா கோல் சொல்றது தெரியுமா? மற்றவங்களை குறிச்சு ஒரு தேவ பயன் எங்கள்கிட்ட இல்லை. ஆனா பைபிள் என்ன தெரியுமா சொல்றது? கோல் சொல்றத எதுக்கு ஒப்பிட்டு பேசுறேன்? என்னோட ஊழியத்தில் நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன், ஊழியக்காரர்களை கூட பார்த்திருக்கேன். இல்லாதது கொள்ளாதது மற்றவர்களை குறிச்சு, மற்றவங்களோட ஊழியத்தை குறிச்சு கோல் சொல்றது. ஈவன் இப்ப நான் நம்பி இந்த சிஸ்டர் ஒரு சிஸ்டர் ஒரு காரியத்தை நம்பி சொல்லிட்டு வைங்களேன், உடனடியாக போயிட்டு இப்ப எனக்கு வேதனை இல்லை சிஸ்டர், உண்மையாவே நாளை இவங்களால நான் ஒரு வேதனைப்பட்டுட்டேன், எனக்கு இவங்க இப்படி சொல்லிட்டான்னு சொன்னா இந்த சிஸ்டர் நான் யாரை பத்தி சொல்லணும் அவங்களோட உடனடியாக எல்லாத்தையும் சொல்லிட்டு முடிக்குது. புரியுத சொல்ல வர்றது?
பைபிள்ல இந்த கோல் சொல்ற பழக்கம் இருக்கவே கூடாது. காசு உங்களோட வைஃப் நான் பயன்படுத்திக்கிற பரவாயில்ல தெரியுமா சார்? ஏன்னா நீங்க கணவன் விசுவாசம் என்ன பண்ணிப்பாங்க, பாசோட வைஃபுக்கு பாசம் போட்டு அவங்களுக்கு சிஸ்டர் அந்த எண்ணமும் இல்லை, அந்த பழக்கமும் இல்லை சிஸ்டர். யார் முன்னுக்கு இருக்காங்களோ அவங்க தான் அன்றைக்கு என்னுடைய பலனக்காயிரு, அவ்வளவுதான். அதனால நான் வர்ற நாள்ல முன்னுக்கு நீங்க இருக்கிறத பற்றி தவிர்த்து கொள்ளுங்க. அடுத்த வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 11வது அதிகாரம் 13வது வசனம். புறம்பூரி திரிகிறவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான், ஆவியில் உண்மையுள்ளவனோ காரியத்தை அடக்குகிறான். ஆவியில் உண்மை உள்ளவன எதற்கு எதிராக நீதிமொழிகள் சொன்னது? புறம்பூரி திரிகிறவன். இப்ப இந்த இடத்துல யாராவது மற்றவங்களோட காரியங்களை புறம்பூரி குறைய சொல்லி திரிகிறீங்கன்னு சொன்னா நீங்க எதுல உண்மை இல்லையா? ஆவியில உண்மை இல்லாதவர்கள். ஆவியில உண்மையா இருக்கிறவங்க என்ன செய்ய மாட்டாங்க? மற்றவங்களோட காரியங்களை புறம்பூரி திரிய மாட்டாங்க. நான் சொல்ல பைபிள் வசனம் இதுக்காக எழுதி வைக்கிற குற்றச்சாட்டு நபர் பெரும்பாலும் எதிர்மறையான செய்திகளை பரப்புவார், மேலும் மற்றவர்களை பற்றிய கெட்ட செய்திகளை கேட்பதில் மகிழ்ச்சி அடைவார். புறம் கூறுபவர் நெருங்கிய நண்பர்களை நீதிமொழிகள் 15:28 வாசிக்கணும்னு சொன்னார். புராண சிநேகிதரையும் பிரித்து விடுவாராம். யாரு? நீதிமொழிகள் 16:28. மாறுபாடுள்ளவன் சண்டையை கிளப்பி விடுகிறான், கோல் சொல்லுகிறவன் பிராண சிநேகிதரை பிரித்து விடுகிறான். இதை பாருங்க, ஒரு கணவன் மனைவி சந்தோஷமா இருந்தா இன்னொரு கணவன் மனைவி சந்தோஷம் இல்லாம இருப்பாங்க. அவங்களோட மெயின் டிராகர் என்ன இருக்கு தெரியுமா? இந்த சந்தோஷமா இருக்கிற கணவன் மனைவி பிரிச்சுக்கணும். ஒரு பாஸ்டரும் ஒரு ஊழியக்காரன் நல்லா இருந்தா இன்னொரு ஊழியக்காரனுக்கு பொறுக்காது. என்ன செய்வது தெரியுமா? பாஸ்டர்ட்ட போயிட்டு இவரை பத்தி, இவர்கிட்ட போயிட்டு பாஸ்டர் பத்தி கோட் சொல்லி, அதே போல சர்ச்சில் அநேக நல்ல பெண் ஐக்கியமா இருக்கிற பெண்களை எல்லாம் இந்த ஆவியை உடையவங்க ஈஸியா பிரிச்சுடுவாங்க. அவங்களுக்கு எப்படி பிரிக்கணும், எதை வச்சு பிரிக்கணும் தெரியும். அதான் கோட் சொல்லுகிறவன் யாரை பிரித்து விடுகிறானா? புராண சிறையில் என்ன சொல்ல பாப்போம், பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சர்ச்சில் யாராலாவது நீங்க நல்ல நண்பர்கள் உங்களோட நட்புல நீங்க பிரிஞ்சிருந்தீங்கடா, இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே இந்த இவங்களுடைய வார்த்தையை கேட்டுதான் என் ஃப்ரெண்ட்ஷிப்ல பிரச்சனை வருது, இவங்களுடைய வார்த்தையை கேட்டுதான் என் நண்பியை, என் நண்பனை, என் உறவை, என் அம்மாவை, என் சகோதரனை, என் சகோதரியை நான் யாரை நேசிக்க முடியாம என்னை மன்னிச்சு கொடுத்தேன். யாருடைய குறை சொல்லுக்கு நான் என்ன செய்ய மாட்டேன், கோல் சொல்லுக்கும் நான் விழுந்து போக முடியும். புராண சிநேகிதன்டா உங்களுக்கு தெரியுமா? உயிர் கொடுப்பான் தோழன், அவனையே பிரிக்கிற அளவுக்கு இவங்க எவ்வளவு டேலண்டா நாங்க யோசிச்சு பாருங்க. பெஸ்ட் ஃப்ரெண்டா அவங்கள என்ன செய்ய முடியாது, அப்படிதான் பெஸ்ட் ஃப்ரெண்ட். அதாவது அவங்களே பிரிக்கிற அளவுக்குண்டா இவங்க எவ்வளவு பெரிய ஒரு ஞானிகள் யோசிச்சு பாருங்க. ஏன்னா அந்த ஆவி அப்படிதான் பிரிய செய்யும். ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஷிப்ல இருக்கோம், அவங்களோட ஆவிக்கு அவ்வளவு நெருக்கம் இருக்கும். ஆனா இந்த குற்றஞ்சாட்டுகிற ஆவி வந்துட்டு வைக்கிறேன், அதனோட அதிகாரம் அதிகமாக இருக்கும். ஏன்னா அவங்க பின்னைக்கு இருந்து அவங்களை இயக்குறவர் அப்படி. ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த ஆவியை நீங்க பிரிய செய்யணும். அடுத்த காரியம் எழுதி கொள்ளுங்க. நீதிமொழிகள் 24:17. உன் சத்துரு விழும்போது சந்தோஷப்படாதே, அவன் இடரும் போதும் இருதயம் களி கூறாதிருப்பதாக. அடுத்த பாயிண்ட், பிறருடைய தோல்வியில் மகிழ்ச்சி அடைவாங்க. இந்த புறக்கூற ஆவியை இருக்கிறவங்க மற்றவங்க தோத்து போயிட்டாங்கண்டா, மற்றவங்களோட வாழ்க்கையில பொருளாதார ரீதியான குடும்ப வாழ்க்கையில ஊழியத்துல ஏதாவது இழப்பு வந்துட்டுன்னு சொன்னா இவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? சந்தோஷம். நான் சொல்ல பைபிள் சொல்லுது, திருப்பி வாசிக்கிறீங்களா சிஸ்டர்? உன் சத்துரு விழும்போது சந்தோஷப்படாதே. இந்த சர்ச்சில் யாருக்கு யார் சத்துரு? எல்லாருமே எனக்கு சத்துரு தான். உங்களோட சர்ச்சில் அப்படி இல்லாட்டி பல பேர்ல இருக்கிறாங்க தெரியுமா? ஏன்னா யாரும் தன்னை விட மேன்மையா வந்துடக்கூடாது. ஊழியத்திலையும் பணத்திலையும் வரங்களையும் கனத்திலையும் மகிமையிலையும் தன்னை விட முன்னுக்கு வந்துடக்கூடாது. வந்தா எப்படியாவது அவங்களை விழுத்திடணும். வியாபாரத்துல போட்டி இருக்கலாம், ஆனா ஊழியத்துல போட்டி இருக்க முடியாது. வியாபாரத்துல நீங்க இந்த சமுதாயத்துல போட்டி போட்டு தான் வியாபாரம் செய்யணும். ஆனா திருச்சபையில ஊழியமும் சரி, கிறிஸ்தவ வாழ்க்கையும்
போட்டி போட்டு வாழுகிற வாழ்க்கையோ போட்டி போட்டு செய்கிற ஊழியமோ அல்ல. இது ஆவியானவரால் தேவனால் நடத்தப்படுகிற ஊழியம். உங்களுடைய எந்த சிந்தனைகளும் செயல்களுக்குள்ள வராது. இன்னைக்கு ஆண்டவர்களை பார்த்து பிறனுடைய தோல்வியை என்ன செய்யக்கூடாது? நாங்க உன் பகைவன் விழுந்து போது சந்தோஷப்படாது. இந்த சர்ச்சில் யாராவது ஒரு சிஸ்டர் வரையில, ஒரு குடும்பத்துல பிரச்சனை, ஒரு ஊழியம் செய்யாம இருக்கு, எத்தனை பேர் நீங்க ஒருமனப்பட்டு இந்த சபையில அவங்களுக்காக உபவாசம் இருந்து ஜெபிச்சிருக்கிறீங்க? கை போட்டு சிரிக்கிறீங்களே ஒழிய, கை சுட்டி காட்டி அவங்களை அவமானப்படுத்துறீங்களே ஒழிய, அவங்களுக்காக ஒரு நாள் கூட உபவாசம் இருந்து ஜெபிச்சிருக்கிறது. ஆண்டவரே அவங்களை எங்களை போல மறுபடியும் கொண்டு வாங்க, எங்களை போல அவங்களை பயன்படுத்துங்க. அவங்களோட ரத்தத்தால நீங்க கழுவுறதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. அந்த நோக்கம் அவங்களோட வாழ்க்கையில இல்லாமல் போகக்கூடாது. தயவு செய்து அவங்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி கர்த்தருடைய சமூகத்துல பரிந்து பேசுகிற மோசைகள் இல்லாம போயிட்டாங்க. மோசே வழிநடக்கிற ஜனங்கள் மோசையை குறித்து குற்றஞ்சாட்டும் போது, குற்றஞ்சாட்டு ஆவினால் தாக்கப்படாத மோசே தேவனுடைய சமூகத்துல குற்றப்படுத்தி பேசவே இல்லை. தெரியுமா? சிறந்த குற்றஞ்சாட்ட முடியாத ஒரு தலைவர் மோசே. இந்த மோசையை போல தலைவர்களை கர்த்தர் தேடி கொண்டிருக்கிறது. 10 முறையும் அவர்கள் தேவனையும் மோசையும் பரீட்சை பார்த்த போது மோசே ஒரு இடத்துல கர்த்தரிடம் சொல்லவே அவங்களுக்கு. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆவிக்குரிய தலைவர்களை கர்த்தர் தேடி கொண்டிருக்கிறது. அடுத்த இன்னொரு காரியம் பார்ப்போம். இந்த குற்றஞ்சாட்டுற ஆவியுடையவங்க எப்பயுமே நீதிமன்றங்கள் 16:28 திருப்பி வாசிக்கிறீங்களா சிஸ்டர்? மாறுபாடுள்ளவன் சண்டையை கிளப்பி விடுகிறான். இந்த புறமுறவோட வேலை என்ன தெரியுமா? நீங்க பாருங்க, இந்த சர்ச்சில் நிறைய குடும்பங்களுக்குள்ள, ஊழியர்களுக்குள்ள, தனிப்பட்ட மனிதர்களோட பிரச்சனை வர்றதே இந்த புறமுற ஆவி உள்ளவங்க தான், புற சொல்ற ஆவி உள்ளவங்க தான். இவங்க ஈஸியா மத்தவங்களுக்கு என்ன தெரியுமா செஞ்சிருவாங்க? சண்டையை கிளப்பி விட்டுட்டு அப்படியே பக்கத்துல வந்து நம்மளோட சண்டையை ஆனா வீட்டுக்கு யார் சொல்லுவாங்க? இவங்க தான் இருப்பாங்க. கதை, திரைக்கதை, வசனம் எல்லாம் இவங்க தான். ஆனா அவங்களுக்கு இன்னும் உங்களுக்கு ஒரு பிரச்சனையா? அப்படியா? சரி, உங்களுக்கு ஜெபிக்கிறேன். நீ ஜெபிக்க மாட்டாங்க போயிருந்து இன்னொரு அதை பத்தி பேசக்கூட. ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த ஆவிகள். என்ன பைபிள் அதை உங்களுக்கு சொல்லுங்க. இப்படிப்பட்டவன் என்னத்தை கிளப்பி விடுறானா? இந்த சர்ச்சில் உங்களோட படங்களோட உங்களுக்கு சண்டை இருந்தா எனக்கு தெரியாது. சண்டை இருக்கா இல்லையான்னு சொல்லு. நான் சண்டை இல்லைன்னு சொன்னா சந்தோஷம். அப்படி சண்டை இருக்குன்னு சொன்னா நீங்க அதை ஒரிஜினல் தேடி பாருங்க. இந்த ஆவி உள்ளவங்களால தான் அந்த சண்டை வருது. இந்த ஆண்டவர் உங்களை எல்லாரையும் நேசிக்கிறேன். நான் பிறட்ட எல்லாரும் பார்க்குறாங்க, இது கடைசி பேச்சான்னு எப்ப கடைசி பேச்சு வரும்? இவர் முடிப்பேர் இவர்கிட்ட போய் சாப்பிட்டு நிம்மதியாக இருக்கலாம்னு சொல்லி. இன்னைக்கு சகரியா புத்தகம் உங்களுக்கு என்ன தெரியுமா சொல்லுது? எங்களுடைய தேவனுடைய ஆவியினால் தாக்க பெற்றவங்க எப்பயுமே அழுக்கை நீக்கி போடுகிறார்கள். தேவனுடைய தூதன் பக்கத்துல இருந்து தேவன் சொன்னோன்னு என்ன தெரியுமா செய்ய? அந்த யோசுவாவோட அழுக்கு வஸ்திரத்தை எடுத்து, அழுக்கு தலைப்பாக எடுத்து நல்ல வஸ்திரத்தை உடுத்துறார். இதுதான் ஒரு தேவனுடைய வழியில் நடக்கிற, தேவனால் வழிநடத்தப்படுகிற ஒரு தலைமை செய்கிற வேலையாக. இந்த திருச்சபையில் இருக்கிற நீங்க யாருக்கும் அழுக்கு வஸ்திரம் நீங்க தனிக்க வேண்டாம். உங்களோட வேலை அழுக்கு வஸ்திரத்தை வெள்ளி வஸ்திரமாக மாற்றுவது. எத்தனை பேர் அதுக்காக வேலை செய்றீங்க சொல்லுங்க. இன்னைக்கு பல பேர் ஊழியத்தை, பல பேர் தலைமைத்துவத்தை இன்னைக்கு இந்த குற்றம் சொல்லுகிற ஆண்கள் தான் வந்து கெடுக்கும். தெரியுமா? எத்தனை பேருக்கு நெகேமியா புத்தகம் தெரியும்? நான் முடிக்க மாட்டேன். ஏன்னா அவருடைய யோசிப்பே அவர் முடிக்கல. யோசிப்பாங்க இப்பதான் பாட்டை நிப்பாட்டு பார்த்தா புதுசா பாட்டு எடுத்துக்கொண்டே போயிருக்கு. நான் சும்மா ஓகே, நான் சும்மா ஜோக்கு சொல்றேன். ஏன்னா பிரசங்கிங்க அப்படிதான், பிரசங்கத்துக்கு கூப்பிட்டா எப்படியாவது வெளியே தாங்கப்பா நாங்க சேர்ந்து கொண்டு வந்து பிரசங்கத்தை பண்ணணும்னு சொல்லி யோசிப்பாங்க. என்ன பண்ணுறது தெரியுமா? வருஷத்துக்கு ஒரு காலத்தை எங்களுக்கு யோசிப்பாங்க. வருஷத்துக்கு எங்களை யோசிப்பு பண்ண முடியும். இது யோசிப்பாங்களுக்கு பிரசங்கிகளுக்கு மிகப்பெரிய ஒரு போட்டி. நெகேமியா புத்தகத்தில் நீங்க வாட்சி பார்த்தீங்கன்னு சொன்னா ஆண்டவர் நெகேமியாவை தெரிந்து கொண்டு அவனுக்கு மிகப்பெரிய ஊழியத்தை கொடுத்து எங்க கொண்டு வாரு? யூதாவுக்கு கொண்டு வாரு, யூதா தேசத்துக்கு கொண்டு வாரு. நெகேமியா வரக்குள்ள ராஜாட்ட அனுமதி பெற்று, ராஜாட கடிதத்தோட, ராஜாட பிரதிநிதியாக, பரலோக தேவனுடைய பிரதிநிதியாக தேவனுடைய அனுமதியை பெற்று தேவையான சகலவற்றையும் செய்வதற்கு தேவையான பொருட்களோடு தான் எது வார தெரியுமா? யூதாவுக்கு வாரு. அவருக்கு மனிதர்கள் மட்டும் உதவி இல்லை, பொருட்கள் எல்லாம் இருக்கு, ராஜ அனுமதி இருக்கு. ஆனா குற்றச்சாட்டுகிற சார்புள்ள தொபியாக்கள் என்ன தெரியுமா சொல்றாங்க?
உன்னை குறிச்சு எங்கள் மேல ஒரு குற்றம் வந்திருக்கு. இவருக்கு சம்மதம் இல்லை. என்ன குற்றம் வந்திருக்கு? உன்னை ஆட்சி செய்யறதுக்கு சைரஸ் ராஜா இருக்கக்குள்ள நீ இந்த யூதாவில ராஜாவா வரப்போறிய எங்களுக்கு ஒரு கதை வந்திருக்கு. வா, அதை குறித்து உன்னோட விவாதிக்கணும்னு சொல்லி நெகேமியா என்ன தெரியுமா சொன்ன? நான் ராஜாவை வரப்போறேன்னு சொல்லி எண்ணம் இருந்தா எனக்கு கடிதத்தை தந்த ராஜா என்னோட பேசிக்கொள்ளட்டும். நீங்க வாழ முடிட்டு போய் உங்களோட வேலையை பாருங்க, நான் இந்த வேலையை பார்த்துக் கொள்றேன். ஏன்னா தேவன் எனக்கு தந்த வேலை ஏன் முனக்கட்டு போகணும் என்று சொல்லி போட்டு நெகேமியா அந்த கையின் வேலையில கையில போட்டபடியா எத்தனை நாளைக்குள்ள கட்டி முடிச்சு அப்படியே இருக்கு. அடுத்து வாசிக்கும் 6வது அதிகாரத்தில் அப்படியே அலங்கமானது 52 நாளுக்குள்ளே கட்டப்பட்டு எலூல் மாதம் 25ஆம் தேதியிலே முடிந்தது. இந்த புறம் கூறுகிற குற்றச்சாட்டுகிற சான்பல்ல தொபியாக்களுடைய வார்த்தைகளுக்கு நெகேமியா சிக்கி போயிருந்தார். பயந்து ஒடுங்கி ஐயோ இந்த சான்பல்ல தொபியாக்கள் இப்படி எல்லாம் சொல்றாங்க போயிருந்தார். அவங்க பல தடவை 4 தடவைக்கு மேல நெகேமியா கூப்பிடுறாங்க, வா பேசுவோம் வா பேசுவோம். நெகேமியா என்ன தெரியுமா சொன்னாங்க? கர்த்தர் எனக்கு தந்த வேலை இருக்கக்கூடாது. சும்மா உங்களோட வந்து சண்டை பிடிக்கும் உங்களோட புறம் கூறுதல் உங்களோட காரியத்துக்கு பதில் கொடுக்கறது எந்த வேலை இல்லை. கர்த்தர் எனக்கு தந்த வேலையை நான் செய்ய போறேன். அவருக்கு தெரியும் தன்னோட வந்திருந்து தனக்கு தீர்க்க தரிசனம் சொன்னவன் அவங்களோட கைக்கூலி என்று தெரிஞ்சபடியா அவனுக்கும் அவர் பதில் கொடுக்கல. அவன் வந்து என்ன தெரியுமா சொன்னான்? ஐயோ அவங்க எல்லாம் உன்னை கொண்டு போடுறவங்க பயமுறுத்தி வா நீயும் நானும் ஓடி போய் எங்க தெரியுமா தேவாலயத்துக்குள்ள ஒளிந்து கொள்வோம் சொல்றேன். அப்ப நெகேமியா என்ன தெரியுமா சொல்றேன்? எந்த தேவண்ட கரம் என்னோட இருக்க கூட இவங்க யாரும் எனக்கு விரோதமா கிரியை செய்ய முடியாது. அதான் சொல்லி பாருங்க, தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறவங்க எந்த பயமுறுத்தலுக்கும் பயப்பட மாட்டாங்க, எதுக்கும் வருத்தப்பட மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை தேவனுடைய பிரசன்னம் தான். தேவனை விட்டு ஓட மாட்டாங்க. ஆனா இவன் நெகேமியா தேவனோடு இருந்தபடியா அவன் யாரோட அவர் அடையாளம் நினைட்டு நீங்க ஒவ்வொருவரும் உங்கள்ட்ட வந்து புறம் கூறுறவங்க பேசுறவங்க யாரோட ஆவியால் தாக்க முடியவங்க அடையாளம் தானே. மற்றவங்களோட வார்த்தைக்கு நீங்க அடிமைப்படாதீங்க. ஆண்டவர் இந்த திருச்சபைக்கு சொல்லுகிற செய்தி என்ன தெரியுமா? நெகேமியாவை கொண்டு 52 நாளைக்குள்ள தேவனுடைய தரிசனத்தை முடிக்க தேவனால் முடியும் என்று சொன்னார். அதே தேவன் உங்களோட கூட இருக்கிறார். அந்த தேவன் உங்களை கொண்டு செய்ய நினைத்த காரியத்தை எந்த மனுஷனாலையும் எந்த ஆவியினாலும் தடப்பட முடியாது. அந்த நம்பிக்கை இருந்தா நீங்க சமூகத்தில் எழுந்திருந்து ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என்னையை பொறுப்படுங்க. இதுவரைக்கும் இந்த குறை சொல்லுகிற குற்றப்படுத்துகிற என்னை குறித்தும் இந்த குடும்பத்தை குறித்தும் என் சபையை குறித்தும் என் பிள்ளைகளை குறித்தும் என்னுடைய அழைப்பை குறித்தும் குற்றப்படுத்தின இந்த ஆவியோட வார்த்தைக்கு நான் கேட்டு கேட்டு பயந்து வெட்கப்பட்டு உங்களுடைய சமூகத்துக்கு வராம உங்களுடைய சமூகத்தை விட்டு ஓட எவ்வளவோ முறை நான் முயன்றேனப்பா. என்னையும் பண்ணி என்னை அழைத்தவர் நீர் உண்மை உள்ளவர், என்னை தெரிந்து கொண்ட தேவன் நீர் பெரியவர், நீர் என்னை அபிஷேகித்து இருக்கிறீர், யாரும் என் மேல கை போட முடியாது. எழுப்பி நாங்கள் எல்லாரும் ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும். எல்லாரும் கண்களை மூடுறீங்க, தயவு செய்து கண்களை மூடுறீங்களா? ஆண்டவர் சொல்லுங்க, அப்பா என்னை பொறுப்படுத்தி இன்றைய நாள்ல இருந்து தேவனோட நீங்க ஒரு உடன்படிக்கை செய்ய போறீங்க. எல்லாம் கண்களை மூடுங்க தயவு செய்து. யாரும் யாரையும் பார்க்க தேவையில்லை. எந்த வாலிப பிள்ளைகளும் இன்னொரு வாலிப பிள்ளைகளை பார்க்க கூடாது, கலைக்க கூடாது. இது கர்த்தருடைய நேரம். நீங்களும் தேவனும் பேசுகிற நேரம். இந்த டைம்ல பக்கத்துல யாரையும் பார்க்க தேவையில்லை. சர்ச் முடிஞ்சு இன்னொரு 5 நிமிஷத்துல சர்வீஸ் முடியும் போது நீங்க எல்லாரோடையும் பேசுங்க. எல்லாரையும் பாருங்க, அவங்களோட ட்ரெஸ், அவங்களோட நகைகளை, அவங்க எப்படி ஜெபிக்கிறாங்கன்றதெல்லாம் நீங்க பிறகு பாருங்க. இப்ப நீங்க கர்த்தரோட ஒரு ஒப்புதலுக்குள்ள வரப்போறீங்க, ஒரு உடன்படிக்கைக்குள்ள வரப்போறீங்க. அப்பா இந்த நாள்ல இருந்து நான் உங்களோட பிள்ளையாக இருக்கிறபடியா, எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவரை நீர் இருக்கிறபடியா, இந்த நாள்ல இருந்து இந்த சபையில இருக்கிற யாரை குறித்து நான் குறை சொல்ல மாட்டேன், யார் மேலே நான் குறை பேச மாட்டேன், யாரையும் குற்றப்படுத்த மாட்டேன். ஏன்னு சொன்னா நான் பரிசுத்த ஆவியினால் வழிநடத்தப்படுகிறேன். நான் சாத்தானுடைய ஏஜென்ட் இல்லப்பா. யாரோட குறை பேசுறதுக்கு, யாரோட குறைய சொல்றதுக்கு, யாரோட குறைய பார்த்து சந்தோஷப்படுறதுக்கு, மற்றவங்களை பயப்படுத்த வெட்கப்படுத்த உங்களோட பிரசன்னத்தை விட்டு ஓட பண்ண சபையை விட்டு திறக்கிறதுக்கு நான் ஆண்டவரே பிசாசுடைய ஏஜென்ட் அல்ல. நான் உங்களோட ஏஜென்ட் அப்பா, உங்களோட பிரதிநிதி அப்பா, உங்களோட பிள்ளையப்பா. இந்த வேளையில நான் உடன்படிக்கை கொள்வார். எல்லாரும் வாய்க்கு நீங்க சொல்லணும், ஆண்டவரே நான் உன்னோட உடன்படிக்கை செய்யறேன்ப்பா. இந்த நாள்ல இருந்து இந்த சபையில யார